Welcome all of you to my video. In this video we are going to see chapter 1 sets relations and functions exercise 1.4 8th sum. For the curve y is equal to sin x, draw y is equal to sin modulus x அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் மாடலஸ் எக்ஸோட டிஃபினிஷன் போன வீடியோ பார்த்துருங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சைன் எக்ஸோடைய வீடியோ சைன் எக்ஸ் அது உங்கள் வீடியோவும் தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி உள்ள 5th சம்மில் பார்த்துருப்பீங்க சைன் எக்ஸ்னா என்னன்ட்டு. ஸோ சைன் எக்ஸ் கிராஃப் எப்படி இருக்கும் பாருங்கள். யூ சி சைன் எக்ஸ் கிராஃப் இஸ் லைக் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா நார்மலாக இந்த மாதிரி போகும். ஒரு இந்த சவுண்டு வேவ்ஸ் போகிற மாதிரி ஃபிசிக்ஸில் படிப்பீங்க. சவுண்டு வேவ்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் போகும். ஸோ அதை மாதிரி தான் சைன் கிராஃபும் போகும். சைன் காஸ் கிராஃப் ஸோ இந்த மாதிரி போகும். இது இந்த சைடு என்ன போகும். ஸோ அது ஸோ இதுதான் அவங்க சைன் கிராஃப். இது இடத்துல ஒரு டிகிரி வரும். தென் இந்த இடத்துல 180, தென் இந்த இடத்துல 270, தென் இந்த இடத்துல 360, 450, 540 சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதே போல் தான் இங்கேயும் இங்கே 0, இங்கே -180, இங்கே 360 -63, இங்கே இங்கே -90, இங்கே -180, இங்கே -270, இங்கே -360 அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் அவங்க கிராஃப். ஸோ இதுதான் அவங்க சைன் எக்ஸ் கிராஃப் படிச்சிருப்பீங்க. மாடலஸ் எக்ஸ் அப்படின்னா என்ன? மாடலஸ் எக்ஸ்னாலும் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ மாடலஸ் எக்ஸ்னால் ஒன்றுமே இல்லை, பாசிட்டிவில் வரும், அவ்வளோதான். ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவில் மட்டும் வரக்கூடியது. பட் ஒரு சைனுக்கு வந்து அப்படி பாசிட்டிவ் மட்டும் வரும்னு சொல்ல முடியாது. ஏன் சொன்னாச்சுன்னா ஒரு சைன் கிராஃப் வந்து ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூஸ் டிகிரியை பொறுத்து அது சேஞ்ச் ஆகும். ஸோ அது குறிப்பிட்ட வேல்யூஸில் உங்களுக்கு பாசிட்டிவாக வரும் பாருங்கள். இப்போ உங்களுக்கு வந்து y is equal to இந்த sin π/2 π/2னா 90 டிகிரி 90 டிகிரி போட்டிங்கன்னா 1 ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பை அதாவது 180 டிகிரி 180 டிகிரி போட்டிங்கன்னா கரெக்டாக அது வந்து 0 வரும். தென் அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா என்ன ஆகும்? ஆஸ் யூஸ்வல் தான் வரும் உங்களுக்கு. ஆஸ் யூஸ்வல்னால் என்னது? y is equal to -1 வந்துடும். அதுதான் அதே போல். பட் இங்கே என்ன ஆகும் பாருங்கள். ஸோ அது அவங்களுக்கு ஆஸ் யூஸ்வல் தான். 0லேருந்து உங்களுக்கு எப்படி சைன் எக்ஸ் கிராஃப் நார்மலாக இருக்குமோ, ஏன்னா அது பாசிட்டிவ் சைடு. யூ சி த பாசிட்டிவ் சைடு ஆஃப் த கிராஃப். ஸோ பாசிட்டிவ் சைடு நார்மலாக தான் இப்படி போகும். ஸோ சொல்லணும்னா தெளிவாக காட்டணும்னா இந்த மாதிரி போகும். ஸோ ரொம்ப வைப்ரேட் ஆகக்கூடாது. ஸோ பாருங்கள் இந்த மாதிரி போகும். ஸோ இது இன்னுமே போகும். ஸோ நான் அந்த மாதிரி போட்டுருக்கேன். இதுதான் அவங்க என்னென்னா ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னென்னா இது நீங்கள் நார்மலாக சைன் கிராஃபாக பாருங்க கீழே போகுது அதுதானே. பட் மாடல்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும்னா இங்கே மேலே போகும். இப்படியே இந்த இடத்துல 0 நிறுத்தி மறுபடியும் மேலே வரும். ஸோ இதுதான் முன்னாடி நீங்கள் படிச்சிருக்கீங்க மாடல்ஸ் டெஃபினிஷன் ஆட்டு இந்த மாதிரி வரும். பட் அது வந்து 90 டிகிரி அரைஞ்சாச்சு. 90 டிகிரி இதுதான் இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இந்த இடத்துல 90 டிகிரி தான் மறுபடியும் அது ஸ்ட்ரைட்டாக இப்படி கீழே தான் போகும். இந்த மாதிரி ஒரு எம்மு மாதிரி வரும். ஸோ இதுதான் அவங்க சைன் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் கிராஃப் இதுதான். ஸோ இது ஏன் இப்படி வருது? ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ -270 டிகிரி தான் எடுத்து பாருங்களா. நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ இது இங்கே போடணும் அவசியம் இல்லை. -270 டிகிரி 270 என்னது? -3π/2. ஸோ சைன் ஆஃப் -3π/2 இந்த ட்ரிக்னாமெட்ரி விளக்கமாக பின்னாடி படிப்பீங்க. ஸோ -3π/2 அது எப்படி பிரிக்கலாம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். y is equal to sin -xனா -sin xன்னு போட்டுக்கலாம். ஸோ சைனுக்கு உள்ள மைனஸ் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வெளியே சைன் இப்படி போட்டுக்கலாம். அதுதான் உங்களுக்கு ஹிண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ 3/2 நான் உங்களுக்கு அது நெகட்டிவ் வரும் அதுக்காக காட்டுறதுக்காக நான் இது காட்டுறேன். ஸோ சைன் π/2 நம்ம இது மைனஸு சைனு இது எப்படி பிரிச்சுக்கலாம்னா π + π/2. ஸோ நம்பர் பிரிக்க மாதிரி 1 + 1/2 பிரிப்போம்ல, அதே போல் π + π/2. ஸோ இதை நீங்கள் மைனஸ் சைன் இது எப்படி எடுக்கணும்னா உங்களுக்கு வந்து சைன் π இதுக்கு நீங்கள் கிராஃப் ஒன்று விளக்கமாக படிப்பீங்க. ஸோ அது என்னென்னா இந்த இடத்துல இப்படி ஒரு கிராஃப் ஆல் சைன் கொசைன் டேன். ஸோ இந்த மாதிரி ASTC ரூல் இது நீங்கள் எப்போ படிப்பீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி சாப்டரில் படிப்பீங்க. ஸோ அது நான் இந்த ஷார்ட்கட் இப்போமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ASTC தான் ஆல்லாம் இங்கே எல்லாமே பாசிட்டிவ். இங்கே சைன் மட்டும் பாசிட்டிவ் 180 டிகிரி அந்த ரேஞ்சிலலாம் 180 டிகிரி அந்த ரேஞ்சிலலாம் 180 டிகிரி எல்லாம் சைன் பாசிட்டிவ். இது காஸ் பாசிட்டிவ் டேன் பாசிட்டிவ். ASTC இங்கே டேன் பாசிட்டிவ் இங்கே காஸ் பாசிட்டிவ். ஸோ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? π/2 90 டிகிரி π + π/2 π + π/2னா எங்கே வரும்? பைனா என்னது? 180லேருந்து ப்ளஸ் ஆகுது. அப்போ கீழே போகும். டேன் மட்டும் தான் பாசிட்டிவ் ஆகும். அப்போ நெகட்டிவில் தான் இங்கே என்ன செய்யணும்? போடணும். அப்போ சைன் வந்து நெகட்டிவில் போடணும். -π/2ன்னு சொல்லி போடணும். புரிஞ்சுதா இது? அப்போ என்ன ஆகும்? ஆக்சுவலி உங்களுக்கு என்னென்னா -3π/2 நம்ம இப்போ இது என்ன பண்ணியிருக்கோன்னா பாருங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள். இங்கே வந்து நான் வந்து மாடல் சிம்பிள் போட்டிருப்பேன் அதானே. ஸோ இங்கே ஒரு மைனஸ் ஆல்ரெடி வந்துடும். ஸோ இது வந்து உங்களுக்கு மைனஸ் வந்துருக்கும். ஆக்சுவலாக இது என்னது? நம்ம மைனஸ் வேல்யூ எடுத்த வேல்யூ ஒரு -3/2. ஸோ கண்டிப்பாக மாடலஸில் அதை எப்படி போடணும்? மைனஸில் போடணும். ஸோ அந்த மைனஸையும் போட்டுக்குங்க.
அப்போ வெளியே ஆக்சுவலாக என்ன இருக்குது, ஒரு மைனஸ் இருக்குது. எல்லாம் கரெக்டு தான், வெளியே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ ஐ ஃபர்கட், மன்னிச்சிருங்க, மைனஸ் வரும். ஸோ சைன் வந்து உங்களுக்கு வந்து மைனஸ் போடணும். ஸோ இது நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ மைனஸ். ஸோ அச்சோஷன் இது வந்து -π/2 வந்துருக்கு. ஓகே, இப்போ உள்ளே என்ன ஆகும், மைனஸ் மல்டிப்ளை ஆகும். அப்போ sin π/2 நார்மலாக வரும். ஸோ sin π/2னா sin 90, மைனஸ் வெளியே மைனஸ் இருக்குது, மறந்துடாதீங்க. அப்போ என்ன ஆகும், sin π/2 sin 90 அப்படின்னா என்னது, sin 90 இங்கே இந்த இடத்துல, அப்படின்னா அது இங்கே இருந்துச்சு 1, அவ்வளோதான், -1 வந்திருக்கா. ஸோ அதனால தான் அந்த 270 எங்கே ஆச்சு, இங்கே வந்துட்டு உங்களுக்கு. இது ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன், அவ்வளோதான். இது நீங்கள் எப்படி வந்துருக்கோம், அந்த -1 ஏன் இங்கே வந்துச்சு நீங்கள் கேள்வி கேட்பீங்க, அதுக்காக நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இது வந்து இப்படி தான் வரும். ஸோ அவ்வளோதான். ஸோ நீங்கள் பேசிக்காக அது கிராஃப் எப்படி வரும்னா, உங்களுக்கு வந்து இந்த இடத்துல மட்டும்தான் 0, இந்த இடத்துக்கு கீழே போகாது, கண்டினியூஸாக கீழே போகாது. பிகாஸ் உங்களுக்கு இந்த 0 to 1 ரேஞ்சில் அது கீழே போகவே போகாது. இந்த 2πக்கு அப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி சிம்பிள் தான் வரும், இந்த M இந்த மாதிரி தான் வரும். அதனால் அதுக்கப்புறம் தான் அடுத்தது போகும். ஸோ அதனால் ஞாபகம் வச்சுட்டு இந்த சம்ம நீங்கள் செய்யணும். ஸோ இது நார்மல் சைன் கிராஃப், இது சைன் மாடலஸ் எக்ஸோடைய கிராஃப். ஸோ இது ரெண்டு நீங்கள் போட்டாலே போதும் சம்மன். ஸோ இதெல்லாம் நீங்கள் போடணும், இதெல்லாம் வச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இந்த ASTC ரூல் இப்போ இருந்தே ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரிகோனமெட்ரி சாப்டரில் யூஸ் ஆகும். ஸோ அவ்வளோதான், அந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டால்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் கேளுங்க. தேங்க்யூ.